அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அடுத்து என ஈன்ற அன்னைக்கு வணக்கத்தை கூறி, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்னும் பாரதியின் கவிவரிகளோடு இன்றைய சேவை ரெக்கார்டு ஹோல்டர் போரம் 5ஆம் ஆண்டு ஆசிரியர் தின விழா மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு இந்த விழாவில் ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா, சாதனையாளர்களுக்கு சான்று வழங்கும் விழா, நூல் வெளியீடு என 30 விழாவாக இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு மொழிவாழ்த்து வழங்கிய புரநெறி செம்மல் ஞானசேகரன் ஐயா, புதுச்சேரி ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமை உரை ஆற்றி மிக சிறப்பான உரை வழங்கி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசிரியர் மதிப்புறு முனைவர் வடகுணப்பாண்டியர் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெறியாண்மை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி பேராசிரியர் மு சிவசக்தி தமிழ்துறை அர்ஜுன் பொறியியல் கல்லூரி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதனை பெண், திருக்குறளையும் இவரையும் பிரிக்க முடியாது. திருக்குறளும் உயிரும், திருக்குறளும் சீதலா தேவியும் என்ற ஒரு பேரோடும் புகழோடும் இங்கே அனைவராலும் அறியப்பட்ட திருக்குறள் தேவி, திருக்குறள் சீதலா தேவி அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முன்னிலை வைத்து இப்பொழுது பெரு உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி தலைமை ஆசிரியர் பி கலைச்செல்வி அம்மா கடலூர் அவர்களை வணங்கி வரவேற்று அமர்கின்றேன். அடுத்து இங்கு விருது வழங்கி சிறப்புரை ஆற்று மிக சிறப்பான விருதாளர், இங்கே இந்த புதுவை தமிழ்ச்சங்கத்தோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு பெருமைக்குரியவர், புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முத்து ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள், இங்கே ஒன்று சொல்வார்கள், இங்கே இருப்பவர்கள் மட்டும் மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல, இங்கே மேடைக்கு எதிரில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் தான் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள். இங்கே இருப்பவர்கள் பார்வையாளர்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தி அழகுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் உலக சாதனையாளர். இவர் உலக சாதனையாளர் என்று இவருடைய பெயரை கூகுளில் டைப் செய்தால் இவருடைய பெயர் தான் வரும். ஒரே நாளில் 24 சாதனைகளை, ஒரே நாளில் நாம சாதனை புரிவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரே நாளில் 25 சாதனைகளை, அதுவும் இதே இடத்தில் பல சாதனைகளை புரிந்திருக்கின்றார். அதனால் அவர் உலக சாதனை பட்டியலில் அவர் இன்று இடம்பெற்றிருக்கின்றார். நமக்கு தெரிந்ததெல்லாம் கின்னஸ் சாதனை என்று மட்டும்தான் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் இன்று சேவை ரெக்கார்ட் போரம் என்ற உலக சாதனை கின்னஸ் சாதனையில் இன்று விஞ்சிவிட்டது என்ற நிலைப்பாட்டை இங்கு நான் கூற விரும்புகின்றேன். எனவே கின்னஸ் சாதனையாளர் கூட நம் நிறுவனத்தில் சாதனை செய்வதற்கு, இவருடைய நிறுவனத்தில் சாதனை செய்வதற்கு தயக்கம் இல்லாமல் வருகின்றார்கள். எனவே இங்கு நான் இப்பொழுது உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இங்கே எதிரில் பெஸ்ட் டீச்சர் அவார்ட், அதாவது சிறந்த ஆசிரியருக்கான விருது வழங்கும் விழாவிற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஆசிரியர்கள் என்று சொன்னால் ஆசிரியர்களுக்கு மாண்புமிகு ஆசிரியர்கள், மேன்மைமிகு ஆசிரியர்கள் என்று போட முடியும் என்றால் அது ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு, அதாவது ஆசிரியர் பெருந்தகைகள் என்று சொல்வார்கள். வேறு யாரையும் ஆசிரியர் பெருந்தகைகள் என்று சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பெருந்தகைகளான ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்குகின்றேன், வரவேற்கின்றேன். இங்கே ஆசிரியர் என்றால் ஆசு கூட்டல் ரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசு அரியர், அதாவது குற்றத்தை களையக்கூடியவர் என்று பொருளாக இங்கு இருக்கின்றது. குற்றத்தை களையக்கூடியவர் என்றால் வெறும் குற்றம் மட்டும் அல்ல, மாணவ சமுதாயத்தில் எங்கே நாம் ஒரு இடத்துல சமுதாயத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை, அதாவது மாற்றாக நிகழக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் களைகின்றாரோ அவர்தான் ஆசிரியர். அப்ப நல்ல விதைகளை நாம் விதைக்கின்ற பொழுது அது ஒரு நல்ல மரமாக வளர்ந்து நல்ல விதையை தர வேண்டும். அப்படியாக நல்ல விதையை விதைத்து நல்ல விதைகளை உருவாக்கி
எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஒரு சாதாரணமாக இந்த கவி குழுமத்துல ஒரு குழுமத்துல இணைஞ்சு அப்படியே கவிதை எழுதினேன். அப்படி எழுதினேன், கவியரங்களை கலந்துக்கிட்டேன், பட்டிமன்றத்துல கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படி படிப்படியா பட்டிமன்றம், கவியரங்கம், கருத்தரங்கம், இப்படி ஒவ்வொன்றாக என்னுடைய உயரத்தை நான் வளர்த்து கொண்டேன். நான் வளர்த்து கொண்டேனா? இல்லை, நான் இங்கு வளர்க்கப்பட்டேன் என்று நான் சொல்லுகிறேன். அதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த குடும்பத்துக்குள், இந்த உலக சாதனையாளர் குடும்பத்துக்குள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய திறமையை கண்டறிந்து அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒருவர் என்றால் அது உலக சாதனையாளர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் தான் என்று நாம் அடுத்து சொல்ல முடியும். நான் சாதாரணமாக கவிதை எழுத வந்த நான் பல பட்டிமன்றம் பேசக்கூடிய பேச்சாளராக மாறிவிட்டேன். 3 கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கின்றேன். முதல் நூல் எனது கவிதை தொகுப்பு நூல் இதே தமிழ் சங்கத்தில் இங்கு முத்து ஐயா அவர்கள் கையா கரங்களால் வெளியிடப்பட்டது. மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் திருக்கரங்களாலும் அந்த நூல் வெளியிடப்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முதலாக புதுவை தமிழ் சங்கத்திற்கு வருகின்ற பொழுது என்னுடைய நெஞ்சமெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளானது. இப்பொழுது அதைவிட மிகுந்த மகிழ்ச்சி நான் அடைகின்றேன். காரணம், இன்று ஒரு மதிப்புறு முனைவர் என்ற பட்டத்தையும் அவர்கள் எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள். எனக்கு மட்டுமல்ல, தமிழ் சார்ந்த சான்றோர் பெருமக்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு எந்த நேரத்தில் அவர்களுக்கு முனைவர் பட்டத்தை வழங்க வேண்டும் என்பதை தெரிந்து அவர்களுக்கு முனைவர் பட்டத்தை வழங்குகின்றார்கள். இந்த முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு அந்த முனைவர் பட்டத்துக்கு, அதாவது மதிப்புறு முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்றால் சில பேர் நான் வந்து வாழ்க்கைப்போம் எங்கெல்லாம் பெரிய பெரிய கல்லூரி, அதாவது கல்லூரிகள்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய அங்கீகள்லாம் அனுபவித்து பெரிய ஒரு பதக்கம் அதெல்லாம் கொடுத்து அவங்க முன்னிலையில் என்ன பண்றாங்க, ஆளுநர் முன்னிலையில அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் அதற்கு பின்னால் நாம் செலவழிக்கக்கூடிய தொகை என்பது மிகப்பெரிய தொகையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த தமிழ் அமைப்புகள் நீங்கள் வந்துவிட்டால் உங்களை தேடி மதிப்புறு முனைவர் என்ற பட்டம் உங்கள் வீடு தேடி வரும். அந்த பட்டத்தை ஐயா அவர்கள் எனது இல்லத்திற்கே வந்து எனது கலைகளில் கொடுக்கின்ற பொழுது நான் BEd.MA என்ற பட்டத்தை மட்டும்தான் நான் படித்திருந்தேன். ஆசிரியர் பயிற்சி முடித்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது எனக்கு முன்னால் டாக்டர் மல்லிகா என்று போடக்கூடிய தகுதியை வளர்த்துப்படுத்தவர் உலக சாதனையாளர் வெங்கடேசன் ஐயா என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த தமிழ் சங்கத்திற்கு காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் சாதாரணமாக வந்தால் ஒவ்வொருவரும் சாதனையாளர்களாக தான் வெளியில் செல்வார்கள். அந்த அளவிற்கு தங்களை உயர்த்தி காட்டுவார் உலக சாதனையாளர் என கூறி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தினத்தில் அன்று வாழ்த்து சொல்லுவதற்கு பதிலாக இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது ஆசிரியர் பெருமையுடைய விழாவிற்கான சிறப்பையும் வாழ்க்கையையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆசிரியரும் நல்ல விதையை நாம் விதைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நமது கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. சுயமாக நாம் செயல்பட முடியும். நாம ஐயா சொன்னார்கள், நாங்க வந்து நீங்க நினைச்ச மாதிரி போறீங்களா, நீங்க நினைச்ச மாதிரி போய் அந்த பள்ளிக்கூடத்தில் அதை செயல்படுத்த முடியுதா? ஏன்னா எம்இஸ்ல தொடங்கி தாய்லாந்து சுத்தம் பண்ணிருக்கியா